அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, மார்க்கம் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. மனிதனுடைய வெளிப்படையான நடவடிக்கைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் எப்படி வழிகாட்டுகின்றதோ அதே போன்று மனிதனுடைய மனம் சார்ந்த உள்ளூர விஷயங்களுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா அழகான ஒரு வழிகாட்டுதலையும் வழிமுறையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்படி உள்ள வழிமுறைகளில் ஒன்று தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், பாடம் பயின்ற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய கனவுகளை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு செய்தியாகவே, ஒரு சட்டமாகவே மார்க்கம் நமக்கு பலதரப்பட்ட உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றது. நம்ம எல்லாரும் கனவு காண்போம். கனவு அப்படிங்கிறது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று லட்சியம் கொண்டிருப்போம், அதற்கு கனவுன்னு சொல்லுவோம். அந்த கனவை பற்றி நம்ம பேசலை. நம்ம பேசக்கூடிய கனவு தூக்கத்தில் வரக்கூடிய கனவு. நிறைய பேருக்கு எல்லா இடங்களையும் தூக்கம் வரும். சில பேருக்கு ஜும்மாவுக்கு வந்தாலே தூக்கம் வந்துடும். ஹம்து ஸலவாத் ஓதி பாங்க சொல்லி முடியணும்னா தூங்கிடுவாங்க. அதில் கனவுலாம் கூட வரும் சில பேருக்கு. சரிங்களா? அப்படி தூங்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சில நேரங்களில் காலையில் கனவுகள் வரும், இரவுகளில் கனவு வரும். காலையில் நான் கனவு கண்டேன் அப்படின்னோன்னா பகல் கனவெல்லாம் பழிச்சிரும் அப்படின்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் ஒரு பிம்பங்கள், ஒரு செய்திகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா சொல்லப்படுது. கனவு சம்பந்தமான ஒரு புரிதல் என்பது ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பாக இருக்கணும். கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியான புரிதல் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். ஒரு முஸ்லீமுக்கு கனவை பற்றியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா பல நேரங்களில் அவர் தவறான எண்ணங்களுக்கும் தவறான சிந்தனைகளுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால தான் மார்க்கம் கனவை பற்றியான சில உபதேசங்களை, சில சட்டங்களை என்ன செய்து சொல்லி காட்டுகின்றது. கனவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 3 விதமான கனவுகள் இருக்குது. அந்த கனவுகளில் ஒரு சில பெயர்களை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அர்-ருயா வல் ஹில்ம். அர்-ருயா வல் ஹில்ம் அப்படிங்கிற பெயர் என்ன செய்யப்படும் அப்படின்னா கனவுக்கு சொல்லப்படும். ருயா அப்படின்னா நல்ல கனவுக்கெல்லாம் ருயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வல் ஹில்ம் அப்படின்னா நம்ம காணக்கூடிய கெட்ட கனவுகளுக்கெல்லாம் ஹில்ம் அப்படிங்கிற பெயர் சொல்லப்படும். ரெண்டுக்குமே அர்த்தம் கனவு தான். நீங்கள் ரெண்டுக்குமே அரபியில் நீங்கள் அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா கனவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வார்த்தைகளை வைத்து இது எந்த மாதிரியான கனவுக்கு சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா விளங்கி கொள்ளலாம். ருயாங்கிற வார்த்தை நல்ல கனவுக்கும், அல்-ஹில்ம் அப்படிங்கிற வார்த்தை கெட்ட கனவுக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கனவு அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் கனவு அப்படிங்கிறது மார்க்க விதிகளுக்கு மார்க்கமாக்கப்படக்கூடிய விஷயங்கள் கூட கனவின் மூலமாக காட்டப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நபிமார்களுக்கு கனவு என்பது வகையினுடைய ஒரு வகை. எல்லா நபிமார்களுக்கு கனவு வரும். நபிமார்கள்லாம் கனவு கண்டிருக்கிறாங்க. நபித்துவத்தினுடைய ஒரு வகைதான், வகையினுடைய ஒரு வகைதான் கனவு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியான வகி வர்றதுக்கு முன்னால் கனவு தான் வந்துச்சு. அவங்க எதை கனவுல காண்றாங்களோ அதை நேரிலையும் காண்பார்கள். அவர்கள் எதை கனவில் கண்டார்களோ அதை நேரிலும் காண்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம்.
குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவை பற்றி சொல்லும் பொழுது பிரபலமாக கனவு அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரும்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகம் வரும். அவங்க தான் நிறைய கனவு கண்டிருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் கனவு கண்டாங்களோ அது எல்லாமே நடந்துச்சு. என்னெல்லாம் கனவு கண்டாங்களோ எல்லாமே நடந்துச்சு. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நமக்கு அறிமுகப்படுத்தும் போதே கனவோடு தான் அறிமுகப்படுத்துகிறான். கனவோடு தான் என்ன செய்யறான், அறிமுகப்படுத்துகிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். என்னுடைய தந்தையே, நான் கனவு கண்டேன். அந்த கனவில் 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் எனக்கு சிரமணிவது போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அவங்க முதல்ல கனவு கண்டதாக சொல்லக்கூடியதற்கு விளக்கமாக இறுதியில் என்ன செய்வாங்க, 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவும் உம்மாவும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அதை என்ன செய்வாங்க, அப்படி செலுத்தக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, பாப்பா நான் கண்டல்ல கனவு, சின்ன பிள்ளையில கண்டல்ல கனவு, அந்த கனவுடைய விளக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரொம்ப அழகாக தன்னுடைய தந்தை இடத்தில் சொல்லி காட்டுவதை என்ன செய்யலாம்னு நீங்கள் பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு சட்டமே கனவின் மூலமாகத்தான் சொல்லப்படுது. அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா கனவின் மூலமாகத்தான் சொல்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுற 37வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்தில் சொல்கிறான், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக. பாப்பா மகன்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய அருமை மகனே, உங்களை அறுப்பது போல நான் கனவு கண்டேன். அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு கட்டளை வந்திருக்குன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, கனவு கண்டேன் அப்படிங்கிறப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க, யா அபத்தி ஃபஅல் மா துஅமர். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு எது கட்டளையாக இடப்பட்டிருக்கின்றதோ அதை செய்யுங்கள். அவர் கனவை பற்றி புரிஞ்சனால தான் அதை பதில் சொல்கிறார். கனவை பற்றி புரியலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கனவை பற்றி தெரியலன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பதில் என்ன செய்ய மாட்டார், அவர் சொல்லி இருக்க மாட்டார். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் எதை கனவில் கண்டீர்களோ அதை நடைமுறைப்படுத்துகள் சொல்லலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக. என்னுடைய கனவில் கண்டேன், உன்னை அறுப்பது போல கனவில் கண்டேன். அப்படிங்கிறப்ப நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, யா அபத்தி ஃபஅல் மா துஅமர். என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அப்போ கனவு என்பது இறை கட்டளையாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இன்னொரு படி மேலே போய் அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய 8வது அத்தியாயத்துடைய 43வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், பத்ரு போரை பற்றி சொல்லி காட்டுறான். பத்ரு போர் நடந்துச்சா இல்லையா? பத்ரு போரில் இவங்க 300 பேர், அவங்க 1000 பேர். ஆனால் என்னன்னா, அந்த படை அப்படி நிப்பாட்டி வைக்கும்போது 2 படையும் நிற்கிது. அப்படி பார்க்கும்போது முஸ்லீம்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, நமக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்களும் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணாங்க. அல்லாஹு தஆலா உணர வச்சான். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, இது யுரீகஹுமுல்லாஹு ஃபி மனாமிக கலீலா. அதாவது நபியே, நீங்கள் எவ்வளோ அளவு இருக்கிறீங்களோ அதே அளவு போல தான் அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாலே நான் கனவுல காட்டினேன். அந்த கனவை பார்த்துட்டு போய் நேரில் லைவாக நிற்கும் போது எப்படி தெரியுது, அதே மாதிரி தெரியுது. என்ன கனவுல கண்டுட்டு போனாங்களோ அது அப்படியே அங்கே தெரியுது, பார்க்குறாங்க. இவங்க 313 பேர், அதிகபட்சம் 317 பேர் இவங்களுக்கு தெரியும். எதிரில் நிற்பவர்கள் அவங்கள பார்க்கும்போது இவங்க எவ்வளோ இருக்கிறாங்களோ அதே மாதிரி தெரிகிற அளவுக்கு என்ன செஞ்சானா அல்லாஹு தஆலா ஒரு ஏற்பாடு செஞ்சான். அப்போ அல்லாஹ் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மட்டும் வலவ் அராக்கஹும் கசீரன், நம்ம மட்டும் அதிகமாக காட்டியிருந்தோன்னா நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு என்ன செஞ்சுருப்பீங்க, அங்கே ஒரு பிணக்கு ஏற்பட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறான். அப்போ பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு கனவில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் பலமாக போரிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், கனவின் மூலமாகத்தான் சொல்லித்தரான். அப்ப கனவு அப்படிங்கிறது மார்க்கத்தில் மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்றாக இருக்குது. சரி, இதெல்லாம் நபிமார்களுடைய காலங்க, நபிமார்களுடைய காலங்களில் இப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கும் மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லுது. மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவுகளை காட்டுவான். அந்த கனவு அப்படி நடக்கும். முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி 4555வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கனவு. காலம் சுருங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா இக்தரப ஸமான், காலம் சுருங்கும் போது லக்கத் லம் தக்கத் ருயா அல் முஸ்லிமி தக்திபு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமையினால் காலம் நெருங்கும் போது ஒரு முஸ்லிம் காணக்கூடிய கனவு பொய்யாகாது. ஒரு முஸ்லிம் காணக்கூடிய கனவு என்ன செய்யாது, பொய்யாகாது. உங்களில் ஒருவர் உண்மையான கனவை யார் காணுகின்றாரோ அவர்தான் உண்மையாளர். மறுமை நாளுடைய நெருக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலம் சுருங்கும் போதுனா மறுமை நெருக்கமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். மறுமை நெருக்கமாக வரும் பொழுது ஒரு முஸ்லிம் காணக்கூடிய கனவு பொய்யாகாது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ்தகுஹும் ருயா அஸ்தகுஹும் ஹதீஸன், நல்ல கனவு காண்பவர் எவர் உண்மையை பேசக்கூடியவராக இருக்கிறாரோ, உண்மையை பேசக்கூடியவரோ அவர் தான் நல்ல கனவு காண்பார் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய கனவு என்பது, உண்மையான கனவு என்பது உண்மை பேசுகின்றவருக்கான அடையாளம். அதோடு சேர்த்து சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வருயல் முஸ்லிம், ஒரு முஸ்லீமுடைய கனவு என்பது ஜுஸ்உம் மின் 45 ஜுஸ்அம் மின் நுபுவா, நபித்துவத்தினுடைய 45 பகுதிகளில் ஒன்று அப்படிங்கிறாங்க. நபித்துவத்துடைய பகுதிகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முஸ்லீமுடைய கனவு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ கனவு என்பது, நல்ல கனவு என்பது ஒரு முஸ்லீமுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த கனவு என்ன செய்யும், பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கனவுகள் சஹாபாக்கள் காணுவாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுப்பாங்க. ஹல் ரஆ அஹதும் மின்கும் அல் பாரிஹத ருயா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நேற்று இரவு யாராவது கனவு கண்டீங்களா, நேற்று இரவு யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கனவை சொன்னால் விளக்கம் சொல்வார்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட கனவை சொல்லுவாங்க. அப்படி கனவில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட காட்சியைத்தான் ஒரு முறை தங்களுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க, நான் ஒரு தோற்றத்தை பார்த்தேன், ஒரு உருவத்தை பார்த்தேன், அப்படி ஒரு அருவருப்பான உருவத்தை என்னுடைய வாழ்நாளில் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு உருவம் யார் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்தான் நரகத்தினுடைய காவலாளி என்று சொல்லப்பட்டது. நரகம் மட்டும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்காது, நரகத்துடைய காவலாளியே பயமுறுத்த மாதிரி தான் இருப்பார். அவரை நான் கனவில் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ கனவு என்பது ஏற்படும். அந்த கனவை பொறுத்தவரை அது ஒரு சிலருக்கு என்ன செய்யும் அப்படின்னா அது புரிய வைக்கக்கூடிய அடிப்படையில் அல்லது அதன் மூலமாக அவர் நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆனுடைய 10வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு சுப செய்தி உண்டு. லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு சுப செய்தி உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை பற்றி சொல்றாங்க, சஅல்து அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை பற்றி நான் கேட்கும்போது சொன்னாங்க, ஹிய ருயா ஸாலிஹா, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அவனுக்கு கிடைக்க போகின்ற நல்லதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல கனவின் மூலமாக காட்டுவான்.
நல்ல கனவின் மூலமாக காட்டுவான். யராஹா அல் முஃமின், இறை நம்பிக்கையாளர் அதை கண்டுகொள்வார். வஹுவ மின் கலாமின் யுகல்லிமு ரப்பஹு அபுதஹு யுகல்லிமு பிஹி ரப்பக அபுதஹு ஃபில் மனாம். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நல்ல கனவு காண்றமே, அந்த நல்ல கனவுனா என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய இரட்சகன் தன்னுடைய அடியானிடத்தில் கனவின் மூலமாக பேசக்கூடியது அப்படிங்கிறாங்க. நல்ல கனவு அப்படின்னா என்னது? அது என்ன அப்படிங்கிறப்ப வஹுவ மின் கலாம் யுகல்லிமு பிஹி ரப்பக், அந்த வார்த்தையின் மூலமாக உன்னுடைய இரட்சகன் அபுதஹு தன்னுடைய அடியானிடத்தில் ஃபில் மனாம் தூக்கத்தில் பேசக்கூடியது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பு பார்த்தீங்களா? ஈமானுக்கு தான் கிடைக்கும். ஈமான் இல்லைன்னா கிடைக்குமா? நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறனால நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்குது பாருங்க. அந்த தூக்கத்தில் என்னுடைய இறைவன் என்னிடத்தில் நல்ல ஒரு விஷயத்தின் மூலமாக பேசுகின்றான் அப்படிங்கிறது இறைவன் எனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய 10வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனங்களுக்கு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். சரிங்க, கனவு இருக்கா இல்லையா? இது கனவு உண்டு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஆதாரம். கனவை 3 வகையாக பிரிக்கலாம். பல நேரங்களில் மௌத்தா போன நம்ம அத்தா நிறைய நேரத்தில் கனவுல வருவார், நம்ம அம்மா வருவாங்க, நம்ம பிள்ளைங்க வருவாங்க, சம்பந்தமே இருக்காது. ஆனால் என்ன செய்யணும், என்னுடைய கனவுல வரும். எனக்கு சில நேரங்களில் புரியாது, என்னடா இது இப்படி கனவுல வருதே அப்படின்னு சொல்லி வரும். சில நேரங்கள் நம்ம கனவு காணுவோம், ஒரு அருவருக்கத்தக்க கனவு, நம்முடைய மனதை எல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரியான உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளை எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான கனவுகளும் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வரும். அதே போல் நல்ல கனவுகளும் வரும். இந்த கனவுகளை பொறுத்தவரை மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகின்றது அப்படின்றத பார்க்கணும். கனவு என்பது 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அர்ருயா சலாசா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்ருயா சலாசா, கனவு என்பது 3 வகைப்படும். ஃபர்ருயா சாலிஹா, ஃபர்ருயா சாலிஹா, நல்ல கனவு என்பது புஷ்ரா மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய சுப செய்தி. நல்லா விளங்குங்க. நல்ல கனவு காண்றோம், என்னைக்கோ ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடப்பது போல் நம்ம கனவு காண்றோன்னா அல்லாஹ் அதை நடத்தி காட்ட போறான்னு அர்த்தம். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய சுப செய்தி. வல் ஹில்ம், அடுத்து சொல்றாங்க, கனவுக்கு இன்னொரு பேர் வச்சு சொல்றாங்க, வல் ஹில்ம், கனவு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த ஹில்ம் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காணக்கூடிய கெட்ட கனவுக்கு பேர் ஹில்ம். நீங்க காணக்கூடிய கெட்ட கனவு இருக்கா இல்லையா, அதற்கு பெயர் ஹில்ம். வல் ஹில்மு மினஷ் ஷைத்தான், கெட்ட கனவுன்றது ஷைத்தான் இடத்திலிருந்து வர்றது. நல்லா விளங்கணும். அது எந்த கனவாக இருந்தாலும் சரி, கெட்ட கனவா அது ஷைத்தான் தான் வருது. அதனால தான் அதுக்கு பேரை மாற்றி சொல்கின்றது மார்க்கம். வல் ஹில்ம் அப்படின்னு சொல்லி காட்டுது. வல் ஹில்ம் அப்படின்னா அர்ருயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ருயா அப்படின்னு சொல்லாம வல் ஹில்ம்னு சொல்றாங்க. வல் ஹில்மு மினஷ் ஷைத்தான், கனவு என்பது ஷைத்தானிடத்திலிருந்து வர்றது. கெட்ட கனவு என்பது ஷைத்தானிடத்திலிருந்து வரக்கூடியது. எதுக்கு அப்படின்னா, அந்த கனவின் மூலமாக என்ன செய்வான் அப்படின்னா, மனிதர்களை கவலைக்குள்ளாக ஆக்க வேண்டும் என்பது ஷைத்தானுடைய நோக்கம். ஷைத்தான் என்ன செய்வானா, இறை நம்பிக்கையாளர்களை இல்லை பொதுவாக மனிதர்களை கவலைக்குள்ளாக ஆக்குவதற்காக நிறைய வேலைகள் செய்வான். அதில் ஒன்று கனவு, கெட்ட கனவு அல்லது ரகசியம். சில நேரம் நம்ம சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்வார்னா, ஒரு இடத்துல நின்று ரகசியம் பேசிகிட்டு இருப்பார். அவர் என்னை பற்றியே பேச மாட்டார், ஆனால் அவர் ரகசியம் பேசி எனக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை என்னை பற்றி சொல்லுவாரோ, என்னை பற்றி பேசுவாரோ, யதார்த்தமாக அவர் திரும்பி பார்த்துட்டாரும், முடிஞ்சு போச்சு, நான் பைத்தியமாயிடும். அவர் திரும்பி மட்டும் பார்த்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, எனக்கு என்னென்னவெல்லாம் ஓடணுமோ எல்லாம் ஓடிடும். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கும்போது அவர் ஏதாவது சொல்லுவாரா, என்ன பேசியிருப்பாங்க, ஏது பேசியிருப்பாங்க, அதை வாங்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கே, அல்லாஹ் அக்பர். ஒன்றுமே இல்லைன்னு தெரிகிற வரைக்கும் அதை போட்டு இது பண்ணிட்டு அதை விட்டுட்டு போகக்கூடிய மனசு வருது. எவ்வளோ அழகா இஸ்லாம் சொல்லுது பாருங்களேன். மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மரி தர்க்குஹு மாலா யானி, உனக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியல, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிற, அதை பற்றி நீ ஏன் யோசிக்கிற?
இஸ்லாமில் மிக அழகானது என்னன்னா, தனக்கு தேவையில்லாத விட்டுட்டு போட்டேன். யாரோ ஏதோ யாரை பற்றியோ பேசுகிறாங்க, ஒருவேளை என்னையை பற்றி பேசினாலும் என்ன பிரச்சனை? என்கிட்ட பேசலை, என்கிட்ட அவர் பேசலை, என்னை பற்றி யார்கிட்டையோ பேசினா அவருடைய நன்மை எனக்கு கிடைக்க போகுது, அவ்வளோதான். அப்படி நம்ம கலைந்து போகக்கூடிய மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லை. நம்ம அதுக்கு வரவே மாட்டோம். அது வராதனால தான் இது சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன செய்வான் அப்படின்னா, அதான் இன்னமன் நஜுவாமின சைத்தான் அப்படின்னாங்க. ரகசியம் சைத்தான் இடத்துலேருந்து உள்ளது அப்படின்னாங்க. அப்போ நல்லதுக்கெல்லாம் ரகசியம் இருக்கத்தான் செய்யுது. மனிதனை வந்து கவலைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வேலைகள் என்பது என்னென்ன சைத்தான் இடத்துலேருந்து உள்ளது. அப்போ பாருங்க, ஒரு மனிதன் ஒரு கெட்ட கனவை காணுகின்றான் என்று சொன்னால் அது சைத்தான் இடத்திலிருந்து உள்ளது அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இது ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது வகை என்ன அப்படின்னா, ஒரு ருயா மிம்மா யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸஹு. நம்ம ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம், ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை பேசியிருப்போம், அதுக்கு ரிலேட்டடாக கனவு நமக்கு வரும், அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கனவு வரும். பேசின விஷயமும் நம்ம காண்ற கனவு ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மன ஓட்டங்களுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை பற்றி சொல்லும் பொழுது, இந்த மூன்றாவது உள்ள கனவு இருக்காலே, மனிதனுடைய உள்ளத்தில் தோணக்கூடிய பிரம்ம, இந்த பிரம்மையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பிரம்ம இருக்கா இல்லையா, இது வருமே. அதனால் அந்த பிரம்மை தான் சில நேரங்களில் வந்து மூத்தா போனவங்கன்னா நம்ம கனவுல வர்றது, நம்மளோட இருக்கிற மாதிரி, நம்மளோட பேசுகிற மாதிரி, நம்ம அவங்களோட இருக்கிற மாதிரிலாம் பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம வாப்பா மூத்தா இருப்பார், நம்ம கனவுல வருவார். ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் என்றைக்குமே என்னுடைய தந்தையோ தாயோ என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களோ உடன் பிறந்தவர்களோ யாராவது ஒருத்தர் நம்மளோட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்றைக்கோ என்ன செய்ய வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது என்னடா இவங்க வந்துட்டாங்களே, என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, அது பகல் நேரத்தை காலையில் ஃபஜ்ருக்கு புறப்படுத்த கனவுல வந்துட்டாங்களே, என்ன செய்கிறது, இப்படிலாம் என்ன செய்வோம் அப்படின்னா புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் இல்லை, இது ஒரு பிரம்மை, அவ்வளோதான். அதை கடந்து போங்க அப்படிங்கிறது மார்க்கம். பிரம்மையாக நீங்கள் எதையெல்லாம் காணுகின்றீர்களோ அதை நீங்கள் கடந்து போயிடணும், அதை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. ஆனால் ரெண்டு விஷயம் இருக்கா இல்லையா, ருயா சாலிஹா வல் ஹில்ம், அந்த ரெண்டு விஷயத்தில் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ வந்து முதலாவது, ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு கனவை காணுகின்றார். அந்த கனவு நல்ல கனவாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த நல்ல கனவை பார்த்த உடனே முதலாவது அவருக்கு என்ன புரியணும் அப்படின்னா, முதல்ல அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரியணும் முதல்ல. ஏன்னா இப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் நம்மால், நல்ல கனவு கண்டா கெட்டது நடக்கும், கெட்ட கனவு கண்டா நல்லது நடக்கும்னு விளங்கி வச்சுருக்கான். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் விளங்கி வச்சுருக்கிறான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கனவு கண்டார், தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர்றது போல் நடந்து கனவு கண்டார்னா, எனக்கு நான் இப்படி கனவு கண்ட ஒருவேளை நல்லது நடக்கும் போல அதான் ஆப்போசிட்டாக இப்படி நான் பார்க்குறேன், கொஞ்சம் அறிவுக்கு பொருந்துதா. ஆனால் இப்படி என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. அதே போல் நல்லது காணும்போது ஒருவேளை கெட்ட நடந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அப்போ அதை பற்றியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது தானே விளங்குது. அப்போ மார்க்கம் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றது. முதலாவது நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கனவா, அந்த கனவு என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது அப்படின்றத விளங்கிட்டு அதுக்காக அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதான் ஒரு கனவை எனக்கு காட்டியிருக்கிறேன், அது ஒருவேளை என்ன செய்யலான்னா என் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். சில நேரம் சில கனவுகள் இருக்கா இல்லையா, நம்ம வந்து ரசித்து அந்த கனவுகளை வந்து அடுத்த நாள்லாம் யோசிப்போம். அந்த மாதிரிலாம் சில கனவுகள் இருக்குது. அந்த கனவு அப்படியே அசை போடுவோம். அப்படிலாம் என்ன செய்வான்னா சில கனவுகள் அல்லாஹ் நமக்கு தருவான். அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால், என்னுடைய மன ஆறுதலுக்காகவும் மன நிம்மதிக்காகவும் அதன் மூலமாக ஏதேனும் ஒரு சுப செய்திக்காகவும் என்ன செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தருவான். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப, அந்த கனவு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று விளங்கணும், அதுக்காக அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹுடைய சுப செய்தியாக நினைக்கணும். அதெல்லாம் தாண்டி என்னன்னா, நமக்கு நெருக்கமானவங்களை தவிர யார்கிட்டையும் அதை சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? நல்ல கனவுக்கு நமக்கு நெருக்கமானவங்களாக யார் இருப்பாங்க, நம் மீது நலன் நாடுறவங்க இருப்பாங்களா, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லணும்.
நலன் நாடாதவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க. நல்ல கனவுக்கே இதான் சொல்லுது மார்க்கு. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற 10 பேரை உன்னை எப்படா குழியில் தள்ளடான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீ சொல்லிடாதப்பா அப்படின்னாங்க. நீ சொல்லிடாத அப்படின்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. அப்போ கனவு, நல்ல கனவு கண்டால் அது யாருக்கு உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்களோ, உங்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, சரிங்களா? வேற யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி, கெட்ட கனவு கண்டாச்சு. முதல்ல கெட்ட கனவு கண்டா நாம் என்ன விளங்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸ்லீமுடைய ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒருவர் விரும்பாத கனவை கண்டா உடனே எந்திரிச்சு அல்லாஹ்வை தொழட்டும், அதை பற்றி யாரிடத்திலும் என்ன செய்ய வேணாம், சொல்லவே வேண்டாம். சரியா? யார்கிட்டையும் அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணும்னா இருக்கணும். அப்படி இருந்தேன் அப்படின்னா அதை விட்டு பாதுகாப்பு தேடும்போது அந்த தீங்கு உங்களை அண்டாமல் இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது அந்த தீங்கை, எந்த தீங்கை பார்க்குறனோ அந்த தீங்கு நடக்காமல் இருக்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். 3 முறை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். அதுக்கப்புறம் 3வது இடதுபுறம் 3 முறை துப்பணும். படுத்திருப்போமா இல்லையா? இடதுபுறம் 3 முறை என்ன செய்யணும், துப்பணும். அடுத்து நம்ம எப்படி படுத்திருக்கிறோமோ அந்த பொசிஷன்லேருந்து மாற்றி படுத்துடணும். இல்லைனா எந்திரிச்சு யக்கூம ஃபயுஸல்லி, அதை என்ன செய்யணும், எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத் தொழுதுடணும். அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு தீங்கு எனக்கு நடக்காதுன்னு உறுதியாக நம்பணும். இதெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லி காட்டுது. ஐயோ நடந்துருமா. முதல்ல ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லீமாக நான் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத வலா முஅத்தி லிமா மனஅத். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை யாருனாலையும் தர முடியாது, எதை அல்லாஹ் கொடுத்தானோ யாருனாலும் அதை தடுக்கவும் முடியாது. அப்போ எனக்கு வய்யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, உனக்கு அல்லாஹ் ஒரு தீங்கிழைக்கு நாடிட்டானா அதை அதிலிருந்து உன்னை விடுபட செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதே போல் உனக்கு ஒரு நன்மை நாடிட்டா அதை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை, தீங்கான விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்டது நடக்காது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபல் யபுசுக் அன் யசாரிஹி ஃபல் யதஅவ்வத் பில்லாஹ் மின் ஷர்ரிஹா ஃபஇன்னஹா லா ததுர்ருஹு. அவர் மட்டும் அப்படி கேட்டு விட்டார் என்று சொன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி இடது பக்கம் துப்பி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் தன்னுடைய படுக்கையை மாற்றி விட்டார் என்றால் அவருக்கு எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறார். அப்போ மனிதரை கவலை கொள்ள செய்வதற்காகத்தான் தீங்கு வருது, இந்த மாதிரி கெட்ட கனவு வருது. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கனவுடைய விஷயங்கள் என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்தி நம்ம உணர்வுகளோடு ஒன்றி போய் இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கனவு. அப்போ இந்த கனவுடைய விஷயத்தில் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. வழிகாட்டாமல் இல்லை, வழிகாட்டுதலே இல்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாது, நம்ம போயிட முடியாது. ஆக என்ன வழிகாட்டுதல் இருக்கோ அதை சரியான முறையில் எல்லாவற்றிற்கும் எப்படி வழிகாட்டுதோ அதே போல் இதற்குமான ஒரு வழிகாட்டுதலை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது நாம் நல்ல ஒரு எண்ணங்களோடும் அல்லாஹ்வை பற்றியான நல்ல எண்ணத்தோடு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழலாம், தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனை உடைய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையுமா கேள்விவானாக. இந்த கனவு இருக்கா இல்லையா, இந்த கனவை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான 2 செய்திகள். சில நேரங்கள் நம்ம கனவு காண்றோம், அதை யார்கிட்டையாவது சொன்னோம் அப்படின்னா நம்ம மன நிம்மதி அடைவோம் அப்படின்னு நினச்சா அது கெட்ட கனவாக இருந்தாலும் அதை யார்கிட்ட சொல்லணும்னா நம் மீது நலம் நாடக்கூடிய அல்லது அதை பற்றியான மார்க்க அறிவு யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட போய் தான் கேட்கணும். நீங்கள் பாருங்கள், கனவை பற்றி சொல்லும் போதெல்லாம் கனவுக்கு விளக்கமாக யார் இடத்துல போய் கேட்டிருக்காங்கன்னா, முன்ன நீங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் அவங்கள பார்த்து 2 பேர் சிறையில் அவங்களோட இருக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, விளக்கம் கேட்குறாங்க. உங்களை பார்த்தா அதற்கான அறிவுள்ளவராக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே போல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டாங்க. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுஸ்ஸுர் ருயா இல்லா அலா ஆலிமின் அவ் நாசிஹின்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருமதியில் பதிவாகி இருக்கின்றது. கனவை பற்றி யாரிடத்திலும் பேசாதீர்கள், அதை பற்றியான அறிவோ அல்லது நலன் நாடக்கூடியவர்களோ இருந்தால். கனவுக்கு விளக்கம் சொல்லி தரேன்னு சொல்லி அதுக்காக அலைகிறவங்க கிடையாது. அப்படிப்பட்டவங்களை தனிப்பட்ட முறையில் மார்க்கம் வந்து காட்டலை. மார்க்க அறிவு பெற்றவர்கள் தான் அவங்க, அவ்வளோதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவையில் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, நான் இப்படி ஒரு கனவு காண்றேன், ஒரு 7 கொளுத்த பசுமாடை வந்து 7 மெலிந்த பசுமாடை திங்குதுன்ற கனவு கண்ட உடனே நீங்கள் சும்மா ஏதாவது பார்த்துருப்பீங்க, போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கனவுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக அரசவையில் இருந்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ ஒருத்தர் ஓடி போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தவர் ஓடி போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அது கேட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இந்த மார்க்க அறிவு யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேளுங்க, வேறு யார்கிட்ட என்ன செய்யாதீங்க, விளக்கம் கேட்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மார்க்கம் சொல்லி காட்டுது. அதே போல் கனவு விஷயத்தில் பொய்யும் சொல்லக்கூடாது. நான் கனவே கண்டிருக்க மாட்டேன், கனவு கண்டதாக பொய் சொல்கிறது அப்படிங்கிறதையும் மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா தடுக்குது. புகாரியில் வந்திருக்கக்கூடிய செய்திகள், புகாரியில் 2 செய்திகள் அது சம்பந்தமாக வருது. அதாவது என்ன செய்தி வருது அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, மன் தஹல்லம பிஹுல்மின் லம் யரஹு, எவர் ஒருவர் தான் காணாத கனவை கண்டதாக சொல்கின்றாரோ அவருக்கு என்ன செய்வானா, நாளை மறுமை நாள் அல்லாஹு தஆலா 2 வார்கோதுமைகளை கொடுத்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து முடிச்சு போடுன்னு சொல்லுவான். அல்ல புகாரியில் 7042வது ஹதீஸாக வந்திருக்கு. 2 கோதுமை கொடுத்து முடிச்சு போடு. அப்போ கனவு, காணாத கனவை திட்டமிட்டு நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறது கூடாது அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது. இன்னொரு செய்தியிலும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒருவர் கனவு கண்டதாக பொய் சொல்கின்றார்னு வச்சுங்க, தாம் காணாத ஒன்றை கண்டதாக சொல்கின்றார் என்று சொன்னால், அவரை பொறுத்த வரைக்கும் தான் காணாத கனவை கண்டதாக எவர் சொல்கிறாரோ அவர் எப்படிப்பட்டவன் சொல்லும்போது, மன் அஃப்ரா அல் ஃபிரா ஐயுரா ஐனைஹி மாலம் தரா, பொய்யல்லே மிகப்பெரிய ஒரு பொய்யன் யார் அப்படின்னா, மாபெரும் பொய்களில் ஒன்று என்னன்னா, தான் காணாத கனவை கண்டதாக கூறுவது. அப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை சொல்லி தருதுன்னு பாருங்கள். மார்க்கம் நமக்கு எவ்வளோ விஷயம், உணர்வு சார்ந்த விஷயங்களில் நமக்கு எவ்வளோ வழிகாட்டுதலை சொல்லி தருதுன்னு பாருங்கள். ஆக இந்த வழிகாட்டுதல்கள்லாம் நமக்கு தெரியணும். இதையெல்லாம் நாம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது தான் பல நேரங்களில் நாம் மன நிம்மதியோடு வாழ்வதற்கு இவைகளெல்லாம் வழிவகை செய்யும் என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல சிந்தனை உடைய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين ودمر أعداء الدين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.